மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 3வது நாளாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்தில் தற்போது மழையுடைய நிலவரம் என்ன? தற்போது மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தடையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாகுமா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. பாபநாசம் அணையில் இன்று காலையில் 2949 கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் ஒரே நாளில் 7 அடி நீர்மட்டம் உயர்ந்து இன்று காலை 64 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேபோல் சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளன. கிட்டத்தட்ட 13 அடி இன்று ஒரே நாளில் உயர்த்தப்பட்டு சேர்வலாறு அணை இன்று காலை 85 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் மணிமுத்தாறு, ராமநதி, கடனா நதி உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகமாக காணப்படுகின்றன. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பலத்த மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் இன்று மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் விழுவது போல மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி அன்று மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு ஒரு நாள் மட்டும் வனத்துறையினர் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இந்த நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று 3வது நாளாக தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகள் நேரடியாக சென்று அந்த மணிமுத்தாறு அருவியை பார்த்து விட்டு வரலாம் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கிட்டத்தட்ட அதிகமான கனமழையின் காரணமாக மாஞ்சோலை, ஊத்து, குதிரைவெட்டி, காக்காட்சி ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழையின் காரணமாகவும் இந்த மணிமுத்தாறு அருவியில் தண்ணீர் வரத்தும் மிக அதிகமாக காணப்படுகிறது. வெள்ளப்பெருக்கும் மிக அதிகமாக காணப்படுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மணிமுத்தாறு அணையில் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டோம் என வனத்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். மேலும் மாஞ்சோலை பகுதிகளுக்கு முற்றிலுமாக சுற்றுலா பயணிகள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் மாஞ்சோலை பகுதியில் மிக அதிகமான கனமழை பெய்து வருவதன் காரணமாக மாஞ்சோலை பகுதிக்கு தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தான் தற்போது மணிமுத்தாறு அருவியில் இன்று காலையில் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து 3வது நாளாகவும் குளிப்பதற்கான தடை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் வரத்து குறைந்தால் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.